மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கடையில் பேக்கெட்டில் உள்ள அரிசி மாவு யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதில் தான் கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்யும்போது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் நான் கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ஆப்பத்துக்கு போடுற பச்சரிசியாக எடுத்துக்கோங்க. இதை 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறி இருக்கும். ஊறின அரிசியை ஒரு ஜல்லடையில் போட்டு இந்த மாதிரி தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இதை துணியில் போட்டு உணர்த்தி எடுத்துக்கலாம். வீட்டுக்குள்ளே ஃபேனுக்கு முன்னாடி அரை மணி நேரம் இதை நல்லா உணர வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியில் உள்ள ஈரப்பதம் மாறினா மட்டும் போதுமானது. இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசியில் உள்ள ஈரப்பதம்லாம் மாறி அரிசி எடுத்து பார்க்கல இந்த மாதிரி உங்களுக்கு உதிர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். அரை மணி நேரத்தில் இது உணரலைன்னா கூட கொஞ்சம் நேரம் உணர வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ண அரிசியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெருக்கமான ஜல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க. அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கூட ஒரு வாட்டி அரைக்கிற மாதிரி இருந்தால் கூட அரிசியை 2 வாட்டி கூட அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கப்பி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் அரிசி எடுத்தோம். நம்ம அரைச்சி மாவாக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கப் அளவில் அரிசி மாவு கிடச்சிருக்கும். இதை விநாயகர் சதுர்த்திக்கு காலையில் நீங்கள் செய்கிறதா இருந்தீங்கன்னா இந்த அரிசி மாவை முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் இந்த மாவை லைட்டாக வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரிசி மாவு தயாராகிருச்சு. இது இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரமாக ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொழுக்கட்டைக்கு தேவையான வெல்லம் ரெடி பண்ணிடலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா 1 கப் தட்டின வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா போதுமானது. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு பேனில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை இதோட சேர்த்துருங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு 7லேருந்து 8 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா கடலைப்பருப்பு உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதில் 1/4 கப் துருவன தேங்காயும் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் 1/2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 கப் அரிசி மாவு இன்னைக்கு கிடச்சிருக்கு. 1 கப் அரிசியை நீங்கள் ரெடி பண்ணும்போது 2 கப் நம்மளுக்கு அரிசி மாவு கிடைக்கும். அதுக்கு 1 கப் வெல்லம் சரியான அளவாக இருக்கும். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். கலந்துக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கெட்டியாயிரும். மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. இது கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் இதை மூடி வச்சுருங்க. இங்கே பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் தடவிக்கலாம். கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரையுமே நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. நான் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இன்றைக்கி நான் 3 விதமான உருண்டைகளாக பிடிக்க போகிறேன். சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி எடுத்துருக்கிறேன். கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை ஷேப் கிடச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து லைட்டாக அந்த மாதிரி தட்டை மாதிரி அழுத்தி எடுத்தேன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக கிடைக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே தயாராகிருச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை எல்லாமே தயாராகிருச்சு. சூப்பராக ரொம்ப டேஸ்டியான கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம வீட்டிலே அரிசியை ஊற வச்சு அரைச்சி மாவு ரெடி பண்ணனால இந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.